மாண்புமிகு சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில் பகிர்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரணை, தாங்கல், பாக்கம் இப்படி முடிகிற எல்லாமே நீர்நிலைகளை காட்டுற ஒரு ஏரியான்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா வேடந்தாங்கல், அது நீர்நிலை, பறவைகளின் சரணாலயம். ஐயப்பந்தாங்கல் சென்னையில், அது நீர்நிலை தான். ஸோ அதே மாதிரியே கரணைனா பள்ளிக்கரணை, அது நீர்நிலை தான். அதே மாதிரி தான் பாக்கம்னு முடிகிறது. நுங்கம்பாக்கம் ஆகட்டும், கோடம்பாக்கம் ஆகட்டும், இது மாதிரி பாக்கம்னு முடிகிறது எல்லாமே நீர்நிலை. அந்த நீர்நிலைகளை தான் ஆக்கிரமிப்பு பண்ணி கவர்மெண்ட் பில்டிங் ஆகட்டும், ப்ரைவேட் பில்டிங் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் கட்டிட்டாங்க. இன்றைக்கி கோர்ட்டே அங்கே தான் அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி முக்கியமான வணிக வளாகங்கள், ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணியாச்சு. இது தெரியாத காலத்தில் பண்ணிட்டீங்க. இப்போ தெரிய வந்ததுக்கப்புறம் அதை தடுத்து நீர்நிலையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுக்கேற்றபடி பிளான் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதே மாதிரியே ஈரானில் 1971 ராம்சார் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கில் உலகத்தில் இருக்கிற ஏரிகள், நீர்நிலைகள் அதை பாதுகாக்க தவறியதும் அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு போட்டாங்க. அதில் இந்தியாவில் 100 ஏரிகள், 100 நீர்நிலைகள் இடம்பெற்றுச்சு. அதில் தமிழ்நாடு 20 நீர்நிலையாக இருந்தது. அது மாதிரி அங்கே லிஸ்ட்டில் இருக்கிறப்போ இங்கே இருக்கிற பாதுகாப்பு துறை ஒரு ஏரியை கூட லிஸ்ட் பண்ணல. அதை ஒரு 5 ஏக்கருக்கு மேலே ஒரு நீர்நிலை இருந்தால் அதை ஜிஎஸ்ல வரைபடத்தில் காட்டி அதை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எடுத்துக்கல. அதனால் இப்போ இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை சௌமியா அன்புமணி இருகரம் கூப்பி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இப்போ இருக்கிற நீர்நிலையை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், அந்த நீர்நிலையெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியில் ஒரு 5% கொண்டு வந்தாலே நம்ம நல்ல தண்ணி வசதியோடு இருப்போம். அதில் 50% கொண்டு வந்தால் ரொம்ப சிறந்த பொருளாதார நகரமாகவும் நீர்வளத்தில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியும் ஆகும். இந்த மாதிரி உலக பாலிடிக்ஸ் அண்ட் இந்தியன் பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.